அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம ராதிகா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. கடைசி வரையும் என் குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி குழந்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கமலா ராதிகாவுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியை பற்றி இல்லாதே பொல்லாதே பேசி டோட்டலாகவே அவங்களோட மனசை மாற்றிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதும் ஒரு பக்கம் நம்ம கமலா மயு பாப்பா 3 பேரும் சேர்ந்து அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் என்னடனா கோபி ஒரு பக்கம் குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு துக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அம்மா மேலே சந்தேகப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடையும் நம்ம கோபி இருக்கார். ஒரு பக்கம் அவங்கள உண்மையாக வாய் திறந்து கேட்க முடியல. இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு எதுவுமே தெரியலையே, எதை நம்புறது நம்பக்கூடாதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார் நம்ம கோபி. வீட்டுக்கு வந்த ராதிகா ஒரு பக்கம் கோபி கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கோபி, உங்கள் முகத்தில் முழிக்கிறது கூட நான் பாவமாக நினைக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தண்டனை இதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே நீங்களும் குழந்தைய வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. கடைசியில் அம்மாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து என்னோட குழந்தையே இல்லாமல் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா பேச உடனே கோபி, ராதிகா கொஞ்சம் சொல்கிறத புரிஞ்சுக்கோ ராதிகா, எதுக்காக அவசரப்பட்டு இப்படி வார்த்தை விடுற? அம்மா அப்படி தள்ளியிருப்பாங்க நீ சொன்னதை என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அம்மா உன்னோட பற்றி எப்படி இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற நல விசாரிக்க தான் கால் பண்ணியிருந்தாங்க. உன் பேச்சை கேட்டு பேசி அம்மா இப்போ வீட்டை விட்டு கிளம்புறதா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் வருத்தப்பட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி பாக்கியா இந்த விஷயத்தை பற்றி சொன்னதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் ராதிகா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா நேராக வீட்டுக்கு வந்து ராதிகா பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே, என்ன எங்கள் வீட்டில் கஷ்டம் நடக்குது அதை பார்த்து சந்தோஷப்படலாம் நீ வந்தியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட ஒரு பக்கம் கோச்சிக்கிறாரு நம்ம கோபி. காரணம் ராதிகா எந்த விதத்துலையும் ஹர்ட் ஆகக்கூடாது, பாக்கியாவால் ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கோபி பேசுகிறாங்க. பாக்கியா எப்போவுமே அடுத்தவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்காங்க. மற்றபடி துக்கத்தை நினச்சி சந்தோஷப்படுற ஆள் நம்ம பாக்கியா இல்லை அப்படிங்கிறத இன்னுமே முட்டாள் கோபி புரிஞ்சுக்காதனால தான் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நம்ம ராதிகா கிட்ட ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோடையும் சண்டையோடும் தான் நம்ம கோபி அவரோட வாழ்க்கையை ஓட்ட போகிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போன நம்ம பாக்கியா வீட்டில் இருக்கிற செலியன் எழில்னு எல்லாருமே பார்த்து என்னாச்சு பாட்டி ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ராதிகாவோட குழந்தை அபாஷன் ஆனதுக்கு காரணமே பாட்டி தானே உங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அந்த மனுஷன் எவ்வளோ பட்டாலும் திருந்தாமல் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமா சேர்ந்து வருத்தப்படுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.